என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பிறந்த அன்னைக்கே 243 பேர் அவர் பிறந்த ஏரியாக்குள்ளே பிறந்துக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது தமிழ்நாடு உள்ளெல்லாம் போக தேவையில்லை. இந்த ஜாதகம் இறந்த ஜாதகன்றதை கண்டுபிடிக்க முடியுமா அவங்களாலும் கேட்டார். கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன ஜோசியர் நீங்கள்? அப்போ சாதாரணமாக நம்ம படத்தில் பார்க்கக்கூடிய இரட்டை பிறவிகளுக்கே வந்து ரெண்டுக்கு வேறு வேறு கதை வருதா இல்லையா? நீங்கள் ஒரு தலைவி ஆவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்போ ஆர்வடம் சொல்கிறேன், ஜோசியம் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அகில உலக தலைவி ஆயிருவீங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ உங்கள் தெருவில் ஏதாச்சும் ஒரு லோக்கல் குடியிருப்பில் நீங்கள் ஒரு அசோசியேஷன் லீடர் ஆகலாம். அப்போ உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் பூம் ஆகலாமே தவிர, இப்போ அதே மாதிரி பணம் வரும்னா இவ்வளோ பணம் வரும்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஜாதகம் கொடுத்துட்டு எத்தனை கோடி சம்பாதிப்பேன்னு கேட்டார். நான் கரெக்டாக 1343 கோடி சம்பாதிப்பீங்கன்னு சொன்னேன். அவர் சிரிக்கிறாரு, சொல்ல முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக வெப்சைட்டில் வரக்கூடிய அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் வெப்சைட்லாம் இருக்கு இல்லைங்களா நிறைய, அவங்க தான் வந்து பிறந்த தேதியை கொடுங்க எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே நடிக்கிறவங்க ஆக்டர் தான், அவங்க ஜோசியர் கிடையாது. அது போகிறவங்களுடைய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி அக்யூரசியா சொல்ல முடியாது. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரெசார்ட் பிளாட் just 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs profit. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. நேரில் வணக்கம். இப்போ ஜோதிடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிறக்கிற நேரம் வச்சுதான் நம்ம வாழ்க்கையே முடிவு பண்ணப்படுது அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்த்தா இந்த ரஜினிகாந்த் அந்த மாதிரியான நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பிறந்த அதே நாள்ல அதே டேட் அதே டைம்ல வந்துட்டு இன்னொருத்தரும் பிறந்திருப்பாங்க இல்லையா? ஆனா அவங்க 2 பேரோட வாழ்க்கை வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இதை ஜோதிடத்துல எப்படி சார் பாக்குறோம்? இது ஜோதிடத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பிறந்த அன்னைக்கே 243 பேர் அவர் பிறந்த ஏரியாக்குள்ளே பிறந்துக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது தமிழ்நாடு உள்ளெல்லாம் போக தேவையில்லை. அவர் பிறந்த ரவுண்டுக்குள்ளேயே ஏரியாக்குள்ளே 243 பேர் பிறந்திருக்காங்க. 243 பேரையுமே வந்து திமுகவினுடைய துணை தலைவர் ஆக்க முடியாது இல்லைங்களா? அப்போ ஜெயலலிதா பிறந்த அன்னைக்கு மதுரையில் ஒருத்தர் பிறந்துட்டு அவர் ஜாதகத்தோடு சுற்றிட்டே இருக்கிறார். ஜெயலலிதாவுக்கும் எனக்கு ஒரே ஜாதகம் தான். அந்தமா முதலமைச்சர் எனக்கு சோத்துக்கே வழியிலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ என்னன்னா, ஒரு பிறந்த தேதி என்பது ஒரு மனிதனுடைய விதி இல்லை. சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு சில சிம்டம்ஸை வச்சு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். அப்போ பிறந்த தேதி என்பது ஒரு பெரிய ஈவெண்ட். என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா பெர்த் அன்னைக்கு தான் ஆச்சுன்னு நினைக்கிறோம். வள்ளலார் என்ன எழுதியிருக்காருன்னா பூர்வ கோலவாசம் சொல்கிறார். அதாவது கர்ப்ப கோலவாசம் சொல்கிறார். கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய காலத்துல வந்து நம்ம என்ன இருக்கோம், பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். உள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது ஒரு பிறப்பு என்பது ஒரு நிகழ்வு. அப்படிங்கிறப்ப அது பிறப்பு என்ற நிகழ்வு நம்மளுக்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸை சொல்லுது. அந்த அன்னைக்கு பிறந்த கிரக நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரே சிமிலரான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நம்ம தேடும் பொழுது அந்த பொதுவான சிமிலரை பிடிக்க முடியும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் போயிட்டு இந்த பக்கமாக லைட்டாக 2 நாளாக வலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா டாக்டர் வந்து உடனே என்ன செய்வார்? உங்களுக்கு என்ன இருக்குது, என்ன ஆச்சு, ஏன் சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க, அவங்க வீட்டில் யாருக்காச்சும் வலி இருக்கா அப்படி பார்த்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க, ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரா இல்லைங்களா? அப்போ என்னன்னா, ஒரு சிம்டம்ஸு ஒரு வெளிப்பாடு இது வேற எதனுடைய தொடர்ச்சியாக இருக்கலாம். அப்போ என்னன்னா, கேஸ் ஸ்டடி பண்ணுறோம். அப்போ உட்கார வச்சுட்டு உங்களுக்கு இப்படி இருந்துச்சா, அப்போ உங்களோட லைஃப் இப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ஒருத்தருக்கு அரசு வேலைக்கு போகிறதுக்கும் சுய தொழில் செய்வதற்கும் பூர்வீக தொழில் செய்வதற்கும் ஒரே கிரகம் தான். அப்போ அவர் அரசு வேலைக்கு போக போகிறாரா, பூர்வீக தொழில் செய்ய போகிறாரா, அல்லது சொந்த தொழில் செய்ய போகிறாரா, அரசியலுக்கு போக போகிறாரான்றது நம்மளால் தீர்மானமாக சொல்ல முடியாது. ஆனால் அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவினுடைய அடிப்படையில் நீங்கள் இந்த துறைக்கு போகலாம். நான் சொல்றது புரிஞ்சுன்னா, அப்போ ஒரே நேரத்தில் பிறந்த நீங்கள் வந்து இப்போ ஒரே நேரத்தில் பிறந்த ரஜினிகாந்த் கூட பிறந்தவங்க அல்லது விஜயகாந்த் மாதிரி பிறந்தவங்க, எம்ஜிஆர் மாதிரி பிறந்தவங்கன்றத விட ஒரே வயிற்றுலேயே பிறந்த 2 டெலிவரி ஒரே அதுல ஒன்று உருப்படியாக இருக்கிறதுல நிறைய பேர் என்கிட்ட ஒருத்தர் என்ன சொன்னார்னா, ஒரு ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகம் இறந்த ஜாதகன்றதை கண்டுபிடிக்க முடியுமா அவங்களாலும் கேட்டார். கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன ஜோசியர் நீங்கள்? அப்படித்தானே சரியா? அப்போ என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நாங்களாம் வந்து கடவுள் மாதிரியும் இல்லைங்களா? அப்படிதான் மக்கள் நினைக்கிறாங்க. எங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக ஒரு பிறந்த தேதி, அதாவது வந்து ஒரு ஈவெண்ட் நடப்பதற்கு நீங்களும் நானும் உட்காந்து பேசுவதற்கு 132 ஃபேக்டர்ஸ் வேணும், காரணிகள் வேணும். இந்த 132 காரணிகள் எங்கேருந்து உருவாச்சு, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாச்சு, எதற்காக இந்த பேச்சு, இது மாதிரி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு வேளை நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அல்லது நீங்கள் மீடியா துறைக்குள்ள வரதுக்கோ நான் ஜோசியத்தில் வரதுக்கோ இந்த இன்டர்வியூ உதவுன்ற ஒரு ஐடியாக்குள்ளே நம்ம ஒரு 2 காரணிகளை புரிஞ்சு வச்சுருப்பேன் தவிர மீதி 130 காரணிகள் பேக் எண்டில் இருந்து ஒர்க் ஆகும் நமக்கு தெரியாது. அதே ஜோசியத்தில் இன்னொரு 5 காரணிகள் என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கலாம். அப்போ மொத்தமாக கம்ப்ளீட்டாக எங்களால் புரிஞ்சுக்கலாம். அப்போ என்னன்னா, ஒரு கிரகத்தை எடுத்துக்கிறோம், ஒரு பிறந்த தேதி எடுத்துக்கிறோம். அப்போ என்னன்னா, அவர் கேட்குறப்ப இந்த ஜாதகம் இறந்த ஜாதகத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஒரே டெலிவரியில் பிறந்த 2 குழந்தைகள், ஒரு குழந்தை செத்து பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும்?
இல்ல பத்து சில மெடிக்கல் கண்டிஷன்ல நடக்குது தானே நான் சொல்றதுங்க சாதாரண ரெட்டை குழந்தை ஊரெல்லாம் பார்க்குறோம். ஆமா ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் ரெண்டும் ஒரே டயத்தில் வாழுதா, ஒரே டயத்தில் வளருதா, ரெண்டும் ஒரே டயத்தில் செத்து போகுதா அப்படின்னா ரெண்டும் வேற வேற மாதிரி வேற நடக்குது. வேற ஆமா அப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை செத்து போகுது, ரெண்டு பேரும் நல்லா வாழ்றாங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகாம போயிடுறான், ஒருத்தன் மட்டும் கல்யாணம் ஆகி போயிடுறான், ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும், இன்னொருத்தனுக்கு வேலை கிடைக்கலன்றப்ப அப்போ சாதாரணமாக நம்ம படத்தில் பார்க்கக்கூடிய ரெட்டை பிறவிகளுக்கே வந்து ரெண்டுக்கு வேற வேற கதை வருதா இல்லையா? ஆமா சரிங்களா? நான் சாதாரணமாக பார்க்கக்கூடிய சினிமாலேயே ரெட்டை பிறவையாக பிறந்தவங்களுக்கு ரெண்டு பேருக்கு வேற வேற கதைகள், வேற வேற குழப்பங்கள் வந்துடுது. அப்போ என்னன்னா இது வந்து அவங்களுடைய கர்மா வினை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஏதோ ஒரு தொடர்ச்சியில் நம்ம பிறக்கிறோம். அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சிமிலரான ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த சிமிலரான பிரச்சனையை பிடிச்சு தான் அவங்களுக்கு ரூட் எடுத்து போகணுமே தவிர இதை வந்து கேபி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி ஒரு துறையில் நாங்கள் அது வந்து அக்யூரஸியாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது படுதோல்வி தான் அது. ஆனால் இது இன்னுமே வந்து அந்த கேபி அஸ்ட்ராலஜி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதில் படுதோல்வி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்களால வந்து சாதாரண ஜோசியத்தில் கண்டுபிடிக்க தகவல்களோடு அவங்களால கண்டுபிடிக்க முடியதில்லை. அப்படின்றப்ப அது முயற்சி தானே தவிர அந்த முயற்சி பலனளிக்காது. ஏன்னா அவ்வளோ அக்யூரஸியாக என்ன செய்ய முடியாதுங்க, ஒரு வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியாது. அப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன், ஜோசியத்தில் நாங்கள் ஏதோ கடவுள் மாதிரி எங்கள்கிட்ட நீங்கள் வந்து கொடுத்தோன்னு எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருவோன்ற மாதிரி நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கங்கன்னு தான் எல்லா டிவிலையும் சொல்கிறேன் நான். என்னன்னா நாங்கள் வந்து ஒரு 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 அனுமானம் செய்கிறோம். இந்த லைஃப் இந்த கிரகங்கள் இருக்கும்போது இப்படி நடக்கும்னு அனுமானம் செய்கிறோம். நீங்கள் ஒரு தலைவியாவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்போ ஆருடம் சொல்கிறேன், ஜோசியம் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அகில உலக தலைவி ஆயிருவீங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ உங்கள் தெருவில் ஏதாச்சும் ஒரு லோக்கல் குடியிருப்பில் நீங்கள் ஒரு அசோசியேஷன் லீடர் ஆகலாம். அப்போ உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் பூம் ஆகலாமே தவிர நான் சொல்லுவது நீங்கள் தலைவராவதற்கு ஒரு தகுதி இருக்குது. அப்போ இப்போ ஒருத்தர் தலைவராக இருக்காருன்னா இவர் இந்தியா கூட தலைவர் ஆகலாம், அல்லது இங்கே கூட தலைவர் ஆகலாம், லோக்கலில் ஆட்டோ ஸ்டாண்டில் தலைவர் ஆகலாம், அவர் தலைவராகக்கூடிய தகுதி இருக்குன்றதை சொல்லுவோமே தவிர அதே மாதிரி பணம் வரணும்னா இவ்வளோ பணம் வரும்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஜாதகம் கொடுத்துட்டு எத்தனை கோடி சம்பாதிப்பேன்னு கேட்டார். நான் கரெக்டாக 1343 கோடி சம்பாதிப்பீங்கன்னு சொன்னேன். அவர் சிரிக்கிறாரு. ஏன் சார் அப்படி சிரிக்கிறீங்க? இல்லை சார் ஒரு மாதிரி டைப் உடனே சொல்றீங்களா பதில் அப்படின்னாரு. ஐயோ இதெல்லாம் கேட்கலாமா என்கிட்ட? நான் என்ன உனக்கு அக்கௌண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஜோசியத்தில் நல்லா வருவோமா, எப்படி ட்ராக் போகும், இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமே தவிர அக்யூரேட்டா இவர் இங்கே தான் போய் உட்காருவாருன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இப்போ லேட்டஸ்டா வெப்சைட்ல வரக்கூடிய அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் வெப்சைட்லாம் இருக்கு இல்லைங்களா நிறைய, அவங்க தான் வந்து பிறந்த தேதியை கொடுங்க எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே நடிக்கிறவங்க ஆக்டர் தான், அவங்க ஜோசியர் கிடையாது. அது போறவங்களுடைய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி அக்யூரஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஜோதிடம் என்பது நீங்கள் பழைய ஜோசி புக் எடுத்தாலும் சரி, லேட்டஸ்ட்டாக வந்து ஜோசி புக் எடுத்தாலும் சரி, இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குன்னு அனுமானிக்கிறாங்களே தவிர இப்படி தான் நடக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை. இன்னொரு விஷயம், இப்போ உங்கள் லைஃப் இருக்குது, உங்கள் தெருவு, உங்களுடைய உங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே லெஃப்ட் சைடில் கூடிய டோரு, அந்த கிரில்லுக்குள்ளே போய் நிப்பாட்டக்கூடிய பைக் நிப்பாட்டக்கூடிய இடம்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அதை எப்படி நான் சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இப்படி ஒரு பகுதியில் வாழ்வீங்கன்னு ஒரு ஐடியா சொல்லாமே தவிர நான் சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கற்பனை பண்ணிக்கணும். அப்போ உங்களுடைய லைஃப் இப்படி தான் இருக்குன்றப்ப நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கற்பனை பண்ணிக்கணுமே தவிர அதை நானே அப்படியே சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறது அது வேலைக்கு ஆகாதுன்னு தான் சொல்ல முடியும். அப்போ வந்து ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய விதிப்படி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி மாறுது, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்கட்டு நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது, ரெண்டு பேருக்கும் பேர் வைப்பாங்க இல்லைங்களா? அந்த பேர் நிறைய தன்மைகளை குறிப்பிடுது. பேர் மூலமா அவங்க எப்படி இருப்பாங்க. ரெண்டு ஜாதகத்திலயும் ஒரே ஒரு 5 கிரகங்கள் இந்த ஜாதகத்திலயும் பவர் இருக்கு, இந்த ஜாதகத்திலயும் பவர், ரெண்டு பேருக்கு 5 கிரகத்துக்கான பவர் இருக்கும். ஆனா இவங்களுக்கு வந்து ராமன் பேர் வச்சிருப்பாங்க. இப்போ ராமன்ங்கிறது புதன் சந்திரனுடைய பேர், இவருக்கு லட்சுமணன் பேர் வச்சிருப்பாங்க, இவருக்கு வந்து சுக்கிரனுடைய பேர். அப்ப இவருடைய வாழ்க்கையில புதன் சந்திரனுடைய காம்பினேஷன் பெருசா இருக்கும், இவருடைய சுக்கிரன் பெருசா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி பார்த்து வைக்கிறது இல்ல சார். அவங்க பெற்றோருக்கு என்ன நினைக்கிறாங்க, ஜாதகத்தை பார்த்துலாம் நம்ம வைக்கிறதுலாம் ஒன்றும் ஆகாதுங்க, அது இயற்கையாவே வரும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? நான் சொல்றது ஏதோ அவங்க வச்சதுனால தான் அந்த வாழ்க்கை மாறுது இல்லைங்க, அவங்க நினைக்காட்டாலும் அந்த பேர் தான் வைப்பாங்க. அப்போ அவங்க ஜாதத்துக்கு அந்த பேர் வந்திருக்குன்னா அது இயற்கையிலே எதுவும் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அதுல இவங்களுடைய கல்யாணத்துக்கு பிறகு உங்களுடைய மனைவியோட பேர்லாம் வரும் இல்லைங்களா, அவங்க ஜாதத்தை எடுத்து வச்சுட்டு ரூட் எடுக்கலாம். அப்போ ஏதோ ஒரு தகவல்களை அதிகமான தகவல்களை கலெக்ட் பண்ணி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியுமே தவிர கண்மூடித்தனமாக நான் வந்து ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று போடுறேன், சப்லாடுன்னு இருக்கு, அதாவது உப நட்சத்திரம் சொல்லிட்டு கேபி அஸ்ட்ராலஜி அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சொல்றாங்க, ஏன்னா எனக்கு அதுவும் தெரியும், அதை கண்டுபிடிக்க முடியாது. மேக்சிமம் அவங்கள உட்கார வச்சு பேசினா தான் புரியும். ஏன்னா நான் வந்து நிறைய ரெட்டை குழந்தை ஜாதகம் பார்த்துருக்கேன், உட்கார வச்சு பேசினா தான் புரியும். இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு உட்கார வைக்கிறப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ரெண்டு பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி படிப்பு படிப்பாங்கன்னு சொல்லாமே தவிர இதில் யார் எந்த படிப்பு படிப்பாங்கன்னு சொல்லிட்டு பேரை வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக கேட்குறப்ப ரெண்டு பேரும் இந்த படிப்பு படிச்சு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகும்னு சொல்லலாம், அவ்வளோதானே சொல்லாமே தவிர அது ஒரு அனுமானத்தில் சொல்ல முடியுமே தவிர பெர்ஃபெக்டாக இவங்களுக்கு இது இத்தனாம் தேதி நடந்துடும் அப்படின்னு சொல்லி எந்த ஜோசியர்னாலையும் சொல்ல முடியாது.
சரிங்க சார். இப்போ நீங்க வந்துட்டு கர்மா வந்துட்டு அப்படின்ற ஒண்ணு இருக்கு, அது மூலியமாவும் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப ஜோசியத்தை விட கர்மாவுக்கு வந்துட்டு பவர் ஜாஸ்தியா சார்? ஜோசியத்துக்கு பவரே இல்லையா? அதனால ஜோசியத்துக்கும் கர்மாவுக்குலாம் நீங்க டச் வைக்க தேவையில்லை. சரி. ஜோசியம் என்பது வந்து உங்களுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான கருவி. ம். ஓகேங்களா? இப்போ ஸ்டெதஸ்கோப் இருக்குது அப்படின்னா ஸ்டெதஸ்கோப் வச்சு தான் ஹார்ட் ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல. கரெக்ட். சரிங்களா? ஸ்டெதஸ்கோப் வேணா வச்சு பார்த்தா ஹார்ட் ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவியை தவிர ஸ்டெதஸ்கோப்பை தூக்கி போட்டால் ஹார்ட் நின்றுன்னு நம்பக்கூடாது இல்லையா? ஹார்ட்டுங்கிறது வந்து கர்மா மாதிரி. நம்ம பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. கர்மாங்கிற வார்த்தையை நீங்கள் உடனே வந்து ஒரு மாதிரி வினை கோட்பாடுக்குள்ளே கொண்டு போக வேணாம். சிம்பிள், நம்ம பிறந்ததுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குன்ற அடிப்படையில் 2 பேரும் பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் 2 பேர் பிறந்ததுலையும் ஏதோ ஒரு சிமிலரான ரீசனும் ஒன்று இருக்குது. அதனால தான் ஒரே இடத்துல ஒரே வீட்டில் பிறந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிங்க்ரோனைஸ் இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் வேற வேற ஆளு இல்லைங்களா? அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர இப்போ வந்து என்னன்னா இவங்க வந்து ஒரு நிமிஷம் டிஃப்ரெண்ட் இல்லைங்க. 3 செகண்ட் இன்டர்வல்ல 2 குழந்தை பிறந்திருக்கு. அதெல்லாம் அவங்களால பிரிச்சு பார்க்கவே முடியாது. நீங்க வந்து இவங்க என்ன சொல்லலாம்னா அந்த கேபி அஸ்ட்ராலஜிங்கிறது அதாவது சாதாரணமாக ஒரு ஸ்கேலு வந்து அக்யூரசி. நம்ம வந்து ஒரு பொருளை அளக்குறோம்னா நம்ம ஸ்கேலை எந்த அளவுக்கு அக்யூரசியாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அக்யூரசியாக அளக்கலாம் இல்லைங்களா? அப்போ நம்ம சாதாரண ஒரு டேப் மீட்டரை வச்சு அளக்கிறதுக்கும் ஒரு ஸ்டீல் ரூல் வச்சு அளக்கிறதுக்கும் வெர்னியரில் அளக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அது மைக்ரோவாக போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ இப்போ ராசி அப்படிங்கிறது 30 டிகிரி. அப்போ கிரகங்கள் சுத்தக்கூடிய பகுதியை 30 டிகிரியாக பிரித்து இது எந்த இடத்துல போய்கிட்டு இருக்குன்றதை அக்யூரசி பண்ணுறது 30 டிகிரிங்கிற ராசி. அதுக்கப்புறம் நட்சத்திரம்ங்கிறது வந்து 13.20 டிகிரி, 13.33 டிகிரி வந்து நட்சத்திரம். அப்போ அதை இன்னும் சுருக்கணும்னா 13.33க்குள்ளே அக்யூரசி பண்ணலாம். அதை இன்னும் வந்து அதை உடைக்கிறாங்க. 9 நட்சத்திரமாக உடைக்கிறப்ப 1.48 செகண்டுக்குள்ள மினிட்ஸுக்குள்ள அந்த பகுதியை பிரிக்கும் பொழுது அது வந்து நட்சத்திரம், ராசி, நட்சத்திரம், உப நட்சத்திரம் பிரிக்கிறாங்க. ஆனால் இது அக்யூரசியா பிரிச்சாலும் அதை புரிந்து கொள்வதற்கான அறிவு நம்மளுக்கு அக்யூரசியா இருக்கணும்ல. சரிதான் இல்லைங்களா? நம்ம என்னதான் போட்டு டேப் எடுக்கிறோம், மைக்ரோமீட்டர்ல அளக்குறோம், அளந்துட்டு ஒரு பெரிய இவ்வளவு பெரிய குச்சியை வச்சு கோடு ஓட்டோம்னா என்ன இருக்குன்னா அது யூஸ் இல்லாம போயிடும். அதுக்கு ஒரு ஸ்கிரைபர் வருடர் கரெக்டா வேணும்ன்றது போல நம்மளுக்கு அவ்வளவு மண்டல அவ்வளவு தெளிவான புத்தி நம்மளுக்கு இல்லை. நம்ம பொதுவான ஒரு சிந்தனை தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனோ தத்துவியெல்லாம் நம்ம இன்னும் டெவலப் ஆகலாம். அப்போ பொதுவான தகவல்களாக நம்ம சொல்ல முடியும். எனவே இந்த அப்படியே சொல்றோம்னு சொல்லி யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க. ரொம்ப நன்றி சார், உங்களோட நிறைய தகவல்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.